அவரோட இதுன்னு ஒரு கன்விக்ஷன் ஒண்ணு இருக்கு ப்ரோ. அதை இவனுங்களால என்ன பண்ணாலும் பிரேக் பண்ண முடியாது. அவரோட பிளான், அவரோட டார்கெட் இல்ல அதுல ஹரிஷ், மட்டும் தான் சிந்தனை இருக்கும். ஒரு விஷயம் ஹரிஷ் என்னன்னா, இப்போ ஜஸ்ட் ஒரு ஜென்ரலா நான் சொல்றேன். நான் இப்போ விஜய்க்கு உண்மையாலுமே உனக்கு என்ன சாதிக்கணும்? உண்மையாலுமே நீங்க எவன் ப்ரொடியூசர் கோலிவுட்ல யாராவது தெரிஞ்சாலும் கேளுங்க. ஒரு படத்துக்கு 175 கோடி ரூபாய்க்கு கம்மியா சம்பளம் கிடையாது விஜய்க்கு. 175 நாளைக்கு வந்து 175 கோடி ரூபாய்க்கு சைன் பண்ணணும்னா, நீங்க இப்போ நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்றதுக்கு நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா விஜய் வச்சு பண்ணா குறைஞ்ச ஒரு 100 கோடி ரூபா லாபம் வரும். குறைஞ்சது நான் சொல்றேன், ரொம்ப கம்மியா 100 கோடி ரூபா லாபம் வரும். நாளைக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்து அவரோட சுமார் படம் கூட ஒரு 50 கோடி ரூபா பண்ணி தந்துடும். சுமார் படம் சொல்றது கூட 50 கோடி ரூபா பண்ணி தந்துடும். இதான் உண்மை. இதான் விஜயோட உண்மையான நிலவரம். இப்போ ஒரு மனுஷனுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ இங்கிருந்து ரொம்ப ஈஸியா 10 படங்க. நீங்க 10 படத்துக்கு அட்வான்ஸ் வந்து நினைச்சா விஜய் நினைச்சா 2 மாசத்துல அந்த அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட முடியும். வாங்கி சும்மா விளையாட்டுக்கு தெரியாம இன்வெஸ்ட் பண்ணா கூட போதுங்க. இங்க இருந்து 10 பரம்பரைக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடும் வாழ்றதுக்கு படோப வாழ்க்கையும் இருக்குங்க. எதுக்குங்க விஜய் இப்ப அரசியலுக்கு வரணும்? என்னத்த சாதிக்கு விஜய் வரணும்? நீங்க நானும் நீங்களும் விஜயா இருந்தோம்னா நான் வருவேன். நானும் சத்தியமா வர மாட்டேன். வாய்ப்பே இல்ல. வீட்டுல செருப்பு கொண்டு அடிப்பாங்க. என்ன இல்ல எதுக்கு வருவாங்க? என்ன தேவை இருக்குது? ஜாலியா ஏன் ஜாலியா நல்ல குடும்பங்க, ஈஸியா பங்களா இருக்குது, கார் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. எதுக்குங்க வரணுங்க? எல்லாத்துக்கும் நல்லவனா இருந்தோமே. என்ன ஒரு நாள் திமுக இல்ல காலையில இல்ல இல்ல சொல்லுங்க காலையில திமுக விழாக்கு போயிட்டு என் அருமை அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல சிறப்பாக தமிழில் பேச ஆளே இல்லைங்களா? சாயங்காலம் வந்து எடப்பாடி விழாக்கு போயிடலாம். போயிட்டு ஐயா எடப்பாடி அவர்களே, நீங்கள் அத்திக்கடவு அவினாசி திட்டம் மாதிரி வந்து நிறைவேற்றுங்க. 2 பேருமே பர்த்டேக்கு என் இனிய நண்பர் விஜய் அவர்களே. அப்புறம் டைம்ல நான் வந்து பைக் கூட ஓட்ட போலாம். அருமை தாத்தா மோடி அவர்களே, என்னை வாழ வைத்து எங்கள் மச்சான் ஆதானி அவர்களே, மாமா ஒண்ணு விட்டு சித்தப்பா அம்பானி அவர்களேனா தொல்லையே இல்லைங்கிற நானு எல்லா பக்கம் போய்க்கலாம். இப்ப கூட சீமான கூப்பிடல. இப்ப கூட சீமான இல்லையா ப்ரோ? ஏங்க அந்த பேரெல்லாம் ஏங்க இங்க பேசிட்டு இருக்கீங்க? வருத்து இல்லைங்க. இல்ல நான் என்னன்னா அதான் சொல்றேன். அப்படி ஜாலியா இந்த அதாவது இப்ப நடிகர் எல்லாம் பாக்குறான். இவங்க வந்து பொலிட்டிக்ஸ் எல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓ எல்லாம் தெரியுமியா? ஏதோ நீ இப்ப சம்பாதிச்ச காசை காப்பாத்துறதுக்கு போய் அங்க போய் வணக்கம் போடுற, இங்க போய் வணக்கம் போடுற. ஏன்னா வணக்கம் போடுறது இங்க வரவு செலவு கரெக்டா இருக்குன்னு வணக்கம் போடுறேன். விஜய் எதிர்க்கிறது வந்து விஜய்க்கு வந்து உண்மையாலுமே சொல்றேன், அவருக்கு தன்னைத்தானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெடிகுண்டு வச்சுக்க மாதிரி தான். ஏன்னா ஆளுங்கட்சிங்க கம்மிட்டு இருக்காது. ஆளுங்கட்சி கம்மிட்டு இருக்காது. அது இந்த ஆளுங்கட்சிங்களா? 2 ஆளுங்கட்சி. ஆமா. நீங்க அதான் சொல்றேன், மேலைங்களே 2 ஆளுங்கட்சியும் முட்டணும். நார்மலா சினிமால இருக்கும் போதே அந்த மாதிரி தானே வெளியில சொல்றாங்க. இல்ல இது வந்து விஜய் திமுகவால் உருவாக்கப்பட்டவர், ஓட்டை பிரிக்கிறார். என்னடா என்ன மேக்ஸ் இது என்ன வச்சிருக்கீங்களா? ஓடல எண்ணி வச்சிருக்கீங்களா? நாளைக்கு வந்து இத்தனை விஜய் வந்து இத்தனை பிரிஞ்சு இந்த பக்கம் போயிடும், அந்த பக்கம் நிக்கணும். எவனுக்குமே என்னன்னு தெரியாதுடா. எனக்கு அதுதான் விஜய் ஹரிஷ் எனக்கு செம்ம சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நாங்க டெஃபினெட்லி நாங்க தான் அப்படின்ட்டு உட்காந்துருந்தாங்க. இப்ப என்ன ஒரு குழப்பம் ஆயிடுச்சா? அப்பப்ப பதறான். இப்ப என்ன மேட்டர் தெரியுமா? இப்ப வின்னிங் நாளைக்கு வந்து ஜெயிச்சாலுமே சொல்றேன் நான். இப்ப திமுக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்ஜின் எல்லாம் பாத்தீங்கன்னா 40 ஓட்டு 25 ஓட்டு அப்படிதான் இருக்கும். ஏன்னா இங்க எவனுக்கு என்ன பிரியுன்னே தெரியாது. அப்போ இப்ப என்ன ஆகும்னா, அப்ப வர எலெக்ஷன் கேண்டிடேட் கிடைக்காது. ஏன்னா நீ வந்து சில தொகுதியை தவிர எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி உறுதின்னு எவனுக்குமே சொல்ல முடியாது. அப்போ ஏன்னா உள்ள காசு பெரிய காசு இறக்கணும். எதை நம்பி இறங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆளுங்கட்சியும் சரி இல்ல எதிர்கட்சியா இருக்கிறதும் சரி, எதை நம்பி இறங்குவாங்கன்னு தெரியும். இவங்க என்ன மக்கள் வந்து நிஜமாலுமே வந்து கோர்ட்ல அப்படியே நின்று ஒரு வீரல் புரட்சியன்னு அப்படியே வந்து மனசுல பாட்டு போட்டு அப்புறாங்களா என்ன? ஒரு புரட்சியும் கிடையாது. அன்னைக்கு காலில் கொடுக்குற நோட்டு தான் புரட்சி. எங்க அண்ணன் எங்க வீட்டுக்கு எதுக்கால ஒருத்தர் தண்ணி எடுப்பாரு, தண்ணி எல்லாம் விற்பாரு, குடத்துல கொண்டு வந்து கொடுப்பாரு. ஒரு குடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய் தருவாங்க. அந்த பைக் போய் பிடிச்சிட்டு வருவார் நல்ல தண்ணி. அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா அவர் நெகோசியேஷனுக்கு வந்து காலையில 10 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாரு நெகோசியேஷனுக்கு. என்னன்னா அப்படின்னா, தம்பி நேத்தே வாங்கியிருந்தா இவனுக்கு காலையிலே வந்து கூட்டிட்டு போயிருப்பான தம்பி, ஒரு மரியாதை இருக்காது. நான் 2 பேத்துக்குமே வாங்கலாம் தம்பி. நான் உட்காந்துருக்கேன் 2 பேர் வருவாங்க. என்ன தொல்லை பண்றீங்க வாங்க அப்படின்னா, ஏப்பா அவன் என்ன 300 தான் தர்றாங்கறா அப்படின்னா, சரி தொலைட்டு நான் 500 ரூபா ஒரு ஓட்டர் மரியாதையா வந்துட்டுனா பாருண்ணா. இது சத்தியமா இப்படிதான் நெகோசியேஷன் நடக்கு. அப்புறம் ஓகே என்ன இருந்தாலும் ஓகே நீ நம்ம போய் அப்புறம் கடைசி இது பண்ணிட்டு அப்புறம் கூட்டு போவாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த தடவை என்னன்னா இது பூராமே இப்படி அலைய வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இப்படி அலைய வேண்டியதா இருக்கு. எல்லாம் நெகோசியேஷனுக்கு வந்துக்குவீங்க. இல்லையா விஜய் ஜெயிக்க போறாரு, நீ உங்களுக்கு எதுக்கு நான் நோட்டு போட்டு உட்காட்டாயின்னு வச்சுக்கா என்ன பண்ணுவீங்க? அதனால அது இன்னொன்னு, விஜய் எல்லாம் தோழர், விஜய் எல்லாம் எழுது திராவிட கட்சியில தாண்டி ஜெயிப்பது அப்படி எல்லாம் பார்த்தா அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சரா இருக்க மாட்டாரா? எப்படி முதலமைச்சர் ஆவாரு? டெல்லிக்கு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி ஆவாரு? எந்த ஜென்மத்திலையும் காங்கிரஸ் பிஜேபி தாண்டி ஆயிடுவாரு. டெல்லியில் ஒருத்தன் ஆயிடுவானா? ஒருத்த பஞ்சாப்ல ஆக முடியுமா? எப்படி ஆனா? அதே மாதிரி இது வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கலன்னா அது நடக்கவே கூடாதுங்கிறதும் கிடையாது. அதுவும் கிடையாது.
இதே வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து இவங்க எல்லாருமே ஜாதகம் பார்த்தானுங்க. அவருக்கு ஜாதகம் தெரியல, கட்டம் தெரியல, முதலமைச்சர் ஆகவே மாட்டார் அப்படின்னானுங்க. அதான் கிடையாது, தகர தெரிஞ்சுட்டு தான் முதலமைச்சர் ஆன அப்படி. சோ ஆனா பாருங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்காரு. இல்ல இப்ப இது வந்து என்னன்னா, ஐயா ஸ்டாலினுடைய முதல்வர் இல்ல, இந்த ஆட்சியில என்ன பிரச்சனை அப்படின்னா, மேலேயே நல்லது செய்ய நினைச்சாலும் கீழ் மட்டத்துல கீழெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரோலுமே இல்லை, யாரையும் யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியல. அதான் இங்க பிரச்சனை. நீ எந்த கண்ட்ரோல் இந்த ஐஏஎஸ் ரூல் பண்றாங்கன்றது உண்மையானே? இப்போ வந்து நீ அந்த மோட்ல தானே சொல்லிட்டு இருக்கீங்க. சுந்தர், நீ சும்மா ஒண்ணு இல்ல நண்பா, சும்மா போய் ஒரு இபி லைன் வாங்க ட்ரை பண்ணு. இல்ல உனக்கு உன் சொந்த இடம் இருக்குது, அதுக்கு ஏதாவது டிடிசிபியோ இல்ல ஏதாவது ஒரு ரெகுலரைஸ் பண்ணணும்னோ இல்ல ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டோ வாங்க, சும்மா ட்ரை பண்ணு. நான் சொல்றேன், இந்த உங்களுடன் ஸ்டாலினுக்கு முன்னாடி இப்போ ஓகே, உங்களுடன் ஸ்டாலின் இப்போ கவர் பண்றது போட்டிருக்காங்க, ஓகே. அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண அதுவும் ஆத்துல எல்லாம் நம்ம இருக்குது உங்களோட இல்ல, நீ ட்ரை பண்ணி பாரு. ஒண்ணுமே ரிப்ளை வராது. நீ அமௌண்ட் எடுத்து வைக்காம அங்க ஒண்ணுமே நகராது. நீ சும்மா வெளியில வந்து பாத்தீங்கன்னா இப்படி நகருது அப்படி அவன் கட்சிக்காரங்களுக்குள்ள வேணா ஏதோ கட்சிக்காரங்களே படாது பாடுபடுறாங்க. எனக்கு கட்சிக்காரங்க ஒருத்தர் தேட்டர் வச்சிருக்காரு, திமுக ரொம்ப தீவிர திமுக காரர், நல்ல மனுஷன் பாவம். அவர் வந்து ஒரு பர்மிஷன் வாங்கிருக்கு, அவரோட சிங்கிள் ஸ்கிரீன் நினைக்கிறேன், அந்த மல்டிபிளெக்ஸா மாத்திருக்கு, எல்லா நாம்ஸும் வச்சிருக்காரு. அவருக்கு மேல தலைமை வரைக்கும் தெரியும். கதர்னார் மனுஷன், 3 வருஷம் கதர்னார். இப்படி எத்தனை தேட்டர் ஓனர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? தேட்டர் ஓனருக்குலாம் வந்து 1.5 லட்ச ரூபா பில்லு வந்துட்டு இருந்தது பூரா இன்னைக்கு 4.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா பில்லு வருதுங்க, கரண்ட் பில்லு. 4 பேர் உட்கார வச்சு ஓட்டிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றதுன்னு தெரியலங்க. எலக்ட்ரிசிட்டி நாங்க என்ன பண்றது, அப்படி தயாரிக்கதான் செய்யணுங்கிறான். அவங்களுக்கு எல்லாம் அட்ரஸ் பண்ற கூட ஆள் இல்ல பிரதர். இப்படி எத்தனை தொழில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி இந்த மின்சாரம் இதுல பாதிக்கப்பட்டு வெளியிலேயே சொல்ல முடியாதுங்க. சொன்னா என்ன பிரச்சனைனா ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க, இல்ல ஏதோ கார்னர் பண்ணிடுவாங்க, பயத்திலேயே வெளில சொல்லாம நிறைய பேர் அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. ஏதோ போற மாதிரி போட்டு முடியாது அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா, இது வந்து நீ சால்வ் பண்றங்கிறது ரெண்டாவதுங்க, வந்து கேட்கறக்கு ஆள் இல்லைங்க. கிரவுண்ட்ல இறங்கி இதான் பிரச்சனையான கேட்கறக்கே ஆள் இல்லைங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுதான் பிரச்சனை. வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. கேட்கறக்கே ஆள் இல்லை. அதுதான் அதிருப்தி. நீங்க அவங்க கட்சிக்குள்ளேயே அதிருப்திங்க, மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. கீழே அந்த வார்டு லெவல்ல இருக்கிற செயலாளர் நல்ல பசங்க எல்லாம் இருக்காங்க, திமுக அட்டகாசமான ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்கள வந்து கட்சியில வந்து பாத்தீங்கன்னா மேலே பணம் நின்றுது, கட்சிக்குன்னு பணம் செலவு பண்றாங்க எல்லாம் இல்ல, நிறைய இடங்கள்ல மேலே பணம் நின்றுது, கீழே வேலை செய்யறவனுக்கு பணமே வருது இல்ல. அவன் பூரா ரெடியா உட்காந்துருக்கான், வாங்க எலெக்ஷனுக்கு வாங்க மாத்தி விட்டுறோம்ட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க என்ன நம்புறாங்கன்னா நேரடியா நம்ம சப்ளை பண்ணிக்கலாம், நாம அப்புறம் பாத்துக்குவோம் அப்படிங்கிற அந்த தைரியத்துல இருக்காங்க. கிடையாது. சும்மா உங்க ஏரியா வார்டு அந்த மெம்பரு இதெல்லாம் இருக்காங்க, பகுதி தொகுதி செயலாம் நல்ல ஆளுகள்லாம் கேட்டு பாருங்க. திமுக இருக்கு நல்ல ஆளுங்க, நான் சொல்றது ஒரு 15-20 வருஷம் ஆளுங்க. பிரசாந்தனே, அங்க கொண்டு போய் காசு போடுறதும் தண்ணியில காசு போடுறதும் ஒண்ணுதானே? ஒண்ணுத்துக்கு உதவாது. மேலையும் வர முடியாது, யாரும் எதுவும் ஆகவும் முடியாது, இந்த பொறுப்புக்கும் வர முடியாது. அப்படியே இருக்க வேண்டியதான் கடைசி. நான் என்ன கேட்கிறேன், நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் சொல்றேன். அந்த பொண்ணு வைஷ்ணவி, நீங்க என்னவோ பேசுங்க, ஓகே. நான் என்ன கேட்கிறேன், அந்த பொண்ணுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு போய் அந்த அம்மா வந்து அந்த மேடையில செந்தில் பாலாஜியோட நிக்குது. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், செந்தில் பாலாஜிக்கே பெரிய தகுதி. செந்தில் பாலாஜி கூட விஜய்க்கும் வைஷ்ணவிக்கு என்ன இருக்கு அதேதான். விஜய்க்கு என்ன தகுதி கட்சி ஆரம்பிச்சாரு, என்ன கொள்கையில இருந்தாரு? மேடையில செந்தில் நீ முதல்ல என்ன கொள்கையா சொல்லு, 5 கொள்கை சொல்லு. நான் திமுக ஓட்டு போடணும், 5 கொள்கை சொல்லு பாப்போம். நீ சொல்லு 5 கொள்கை. இல்ல பிரசாந்த், இங்க எல்லாரும் தான நாட்டோட பேஸ் ஹரிஷ். என்னைக்குமே கூட்டணி ஆட்சிங்க ஒரு ஜனநாயக நாட்டோட பேஸ். இதே திமுக மைனாரிட்டி அரசா, அந்த ஜெயலலிதா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க மைனாரிட்டி திமுக அரசுன்ட்டு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் பாமக எல்லாம் கூட்டணி வன்னியர்களுக்கு அவ்வளவு பண்ணாங்க ஹரிஷ். அப்போ அவ்வளவு பண்ணாங்க. ஏன்னா பாமக சொன்னா, பாமக வெளில வந்துச்சுன்னா அங்க பஞ்சாயத்து எல்லாமே அப்படி எஜ்ஜில தான். ஸோ எந்த கூட்டணி கட்சி சொன்னாலும் கேட்பாங்க, ஒரு திட்டம் நிறைவேற்றுவாங்க. இவங்க செய்யற தவறுகள்லாம் வந்து அந்த கூட்டணி கட்சிகள் திருந்துச்சு. இன்னைக்கு கூட்டணி கட்சினா என்னது? இங்க வா, நீ வா, இந்த ஒரு சொம்பப்படி ஓரத்துல போய் உட்காரு, அவ்வளவுதானே கூட்டணி கட்சி. தலைவர் சொன்ன ஒரு வேர்டு தான் ப்ரோ, அந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் கொள்கை பிரகடன மாநாட்டுல சொன்ன போது அதுதான் பத்திக்குச்சு இன்னைக்கு. இல்ல ஹரிஷ், அப்ப என்னன்னா விஜய் வந்து இவ்வளவு சீரியஸா அவங்க எடுத்துக்கல. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சரி இன்னொரு நடிகை வர்றான் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு தப்பு கணக்கு போட்டோம் அப்படிங்கிற மேட்டர் தெரியும். இவங்க கூலா ஹரிஷ், எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 மாசம் கூவாங்க. விஜய்க்கு அரசியல் செல்வாக்கில்லை, அந்த வாக்கில்லைங்குவானுங்க. அப்புறம் உண்மை புரிஞ்சிடும். நீ வேணா பாரு, இங்கிருந்து 2 மாசம் கூட்டணி ஆட்டோமேட்டிக்கா அமைதலேன்னு பாரு. நீ ஒன்ஸ் அந்த மெரிட் வந்துருச்சுன்னா ஆல்ரெடி வர்க்ஸ் அந்த இதுதான் ப்ரோ, கண்டிப்பா அமையும் ப்ரோ. பின்னாடி இல்ல வந்துருவாங்க, டிசைட் பண்ணாம தெரியல. கண்டிப்பா இல்ல அவர் வந்து அரவணைச்சு போறாள் ஹரிஷ், அரவணைச்சு போறாள். அண்ட் அரவணைச்சு போறதும் அரசியல, அவ்வளவுதான். நீ வந்து தன்னை நம்பி வர்றவனை கைவிடாம அரவணைச்சு போயிட்டாலே அரசியல் முடிஞ்சுது, அவ்வளவுதான். அது நெகோசியேஷன்ஸ் அதெல்லாம் நடக்குதா செய்யும். இன்னொன்னு
அரசியலை பொறுத்த வரைக்கும் 100% அப்பல் கட்டுற அப்படியெல்லாம் பண்ண முடியாது ஹரிஷ். என்னன்னா நமக்கு அவங்க சரியா இருக்காங்களா அவ்வளவுதான். ஆனா கிரிப்பு நம்ம கிட்ட இருக்கணும். அதை கரெக்டா பண்ணிட்டாருனாலே அந்த லீடர் பவர்ஃபுல்லா இருக்கணும் ப்ரோ. இப்போ அதுதான் ஏடிஎம்கேவோட இது அதுதானே ப்ராப்ளமே. உங்களுக்கு அது அவங்க ஸ்ட்ராங்கா இல்லன்றது ரொம்ப ஆழமா இல்ல ஹரிஷ். அது பதிஞ்சிருச்சு. வாண்டடா உடைச்சாங்க ஹரிஷ். நீங்க இப்ப என்னமோ இப்ப ஆக்சுவலா அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பிஜேபி உள்ள வந்து உடைச்சாங்க. மெயின் உடைக்க ஸ்டார்ட் பண்ணது திமுக தான். அவங்க தான் முதல்ல உடைச்சாங்க அதிமுக. அதிமுக டவுட்டே வேணாம் உங்களுக்கு. எல்லாம் பாருங்க, சசிகலா தினகரன் எல்லாம் பாருங்க, அவர் ஸ்டாலின் பேசுறது தினகரன் பேசுற அப்படி டிடிவி. அவங்களுக்கு ஒரே இது என்னன்னா 2 பேருக்கும் ஒரே தான், எடப்பாடி பதவியில் இருக்க கூடாதுங்கிறதா, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அப்போ இன்னொன்னு அவர் தலைமையும் எடப்பாடி பிரச்சனை வெறும் புடிவாதம், வரட்டு புடிவாதம். அது அந்த வரட்டு புடிவாதம் வேலைக்கு ஆகாது. அந்த கட்சியை பாருங்க தள்ளாடுது பாருங்க. தள்ளாடுதுன்னா மீடியா நரேட்டிவ்லயே வச்சிருக்காங்க. அவங்க தள்ளாடுற மாதிரியே வச்சிருக்காங்க. ஸ்ட்ராங்கா வெளியில சொல்லாம நடந்துக்கிறாங்கல்ல. இல்ல அதுதான் ஹரிஷ், அதுதான் சொல்றேன், கரெக்டா இருக்கு. ஏன்னா மீடியா நரேட்டிவே ஆப்போசிட்ல இருக்கும்போது அப்ப எவ்வளவு கரெக்டா யுனைடடா நடந்துக்கிட்டவங்க. அதுக்கு அங்க வாய்ப்பே இல்லை ஹரிஷ். ஏன்னா பயங்கர ஈகோஸ் எல்லாம் பல பரம்பரைக்கு சம்பாதிச்சிட்டாங்க ஹரிஷ் அங்க. அப்ப நான் எதுக்கு இவன் சொல்றதை கேட்கணும் அப்படிங்கறதான் பாயிண்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. சசிகலாமா நம்மளால என்ன அவங்க வீட்டை போய் பார்த்தோம்னா அந்த வீடெல்லாம் நீயும் நானும் நாம ஒரு இங்க இருக்கிற மொத்த பேரும் சேர்ந்து வாழ்நாள் ஃபுல்லா சம்பாதிச்சாலும் அந்த வீட்டை கட்ட முடியாது. நம்ம எங்க இருந்து அவ்வளவு காசு வந்தது கேட்கறேன் நானு. சீரியஸா ஜஸ்ட் ஒரு ஹானஸ்ட் கொஸ்டின். நான் இவங்களுக்கு எங்க இருந்து காசு வந்தது? எப்படி ஒரே ஒரு ஆளுக்கு போய் அத்தனை காசு சேர்த்தது? இதெல்லாம் எங்க இருந்து அக்வயர் பண்ணீங்க? என்ன பாய்ஸ் கார்டனுக்கு நடுவில் ஒரு கிரவுண்ட் வாங்கினா ஒரு கிரவுண்ட் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு கிரவுண்ட் 25 கோடி ரூபாய் நினைக்கிறேன். ஆமா, ஒரு கிரவுண்ட் வந்து 5 சென்ட் 25 கோடி ரூபாய் நினைக்கிறேன் பாய்ஸ் கார்டன்ல. அது எப்படி அத்தச்சோடு அது பார்த்தா கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குது வீடு. இப்ப இவங்க எல்லாம் எங்க இருந்து சம்பாரிச்சீங்க நீங்க? இதெல்லாம் யாரு காசு? இதெல்லாம் எவனுமே கேட்கவே முடியாது அதெல்லாம். அப்ப இதெல்லாம் ஒரு ஆளு கண்டிப்பா உடஞ்சே ஆகணும் ஹரிஷ். மக்கள் படாத பாடுபடுறாங்க ஹரிஷ். நீ உங்க ஊர் பக்கத்துல ஏதாவது அடகு கடையெல்லாம் இருக்குதுன்னா சும்மா போய் நில்லுங்க. நீங்க எங்க கவிதா அடகு கடைன்னு நினைக்கிறேன் எங்க ஊர்ல இருக்குது. அங்க போய் தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு சொன்னான்னு வச்சுங்களேன், அந்த அடகு கடைக்கு போய் ஒரு 1 மணி நேரம் உட்காந்து பார்க்க சொல்லுங்க. என்னென்ன ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு அவன் வந்து உட்காந்து மானத்தை அடகு வைக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு தமிழ்நாடு செழிப்பா இருக்குதுன்னா 4 லட்சம் ரூபாய் கிட்னி எதுக்குங்க விற்கிறான்? அவன் ஏன் வித்தானுங்க? கிட்னி வித்தவனை பத்தி எவனாவது பேசினானுங்களா? இவன் எல்லாம் இந்த வெங்காய ப்ரோக்ராம் போடுறானுங்களே, எடப்பாடி காருக்கு மறைந்து வந்தாரா, விஜய் வந்து தடிக்கி விழுந்தாரான்னு ப்ரோக்ராம் போட்டு உட்காந்து 9 மணிக்கு பேசுறானுங்களே. அந்த கிட்னி வித்தவனை பத்தி எவனாவது ஒரே ஒருத்தன் தன்மானமுள்ள மீடியா ஒருத்தன் 1 மணி நேரம் எவனாவது ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிருப்பானாங்க? அவன் எல்லாருமே நெசவாளருங்க. அவன் கிட்னி வித்தவன் அந்த நெசவு தொழில் அவ்வளவு நலிவடைஞ்சு போச்சுங்க. வாங்கின கடன் திருப்பி கொடுக்கறதுக்கு அவனால முடியலைங்க பாவம். அதுக்கு தாங்க ப்ரோ அது என்னடா பண்ண முடியும், எங்களை என்னடா உங்களால பண்ண முடியும்ன்ற அந்த ஒரு தனாவட்டுல அந்த நீங்க பண்ணவன் திமுக ஃபங்க்ஷனரி, அவன் எல்லாம் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் நடத்தினவன் கூலா சொல்றான் அதெல்லாம் இருக்கிறதா 200 பேர் உயிரை காப்பாத்தி வைக்கிறாங்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே பண்ணலையே ஹரிஷ். அப்ப நீங்க இந்த நாட்டுக்கு சொல்றது என்ன? நீ சொல்றதா எங்களை என்ன பண்ண முடியும்? எங்க போய் என்ன முதலீடு எடுத்துட்டு வந்தா என்ன ரிசல்ட் என்ன? எதுவுமே மக்களோட வாழ்க்கை மாற மாட்டேங்குது. இல்ல எப்படி ஒருத்தன் நீ தானே சொல்ற, என்ன சொல்ற, தமிழ்நாட்டை சிங்கப்பூருடன் தான் ஒப்பிட வேண்டும்ங்கிற. சிங்கப்பூர்ல எவன் 4 லட்சம் ரூபாய் கிட்னி விற்கிறான் சொல்லுங்கடா? எவன்டா 4 லட்சம் ரூபாய் கிட்னி விற்கிறான்? அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு வித்ததுலயே அவனுக்கு வந்தது 1 லட்சம் ரூபாய். உள்ள ஏஜென்ட் கமிஷன் மேல போற வரைக்கும் 3 லட்சம் ரூபாய் அடிச்சுட்டானுங்க. வெறும் 1 லட்சம் ரூபாய்க்கு அவன் கிட்னி வித்திருக்காண்டா. என்னடா பேசுறீங்க வெங்காயங்களா? தமிழ்நாடு முன்னேறிச்சு மயிறு. என்ன கோயம்புத்தூரும் பெரிய விஷயம் அது இல்ல, ஒரு ஸ்கேம். கோயம்புத்தூரும் மெட்ராஸும் முன்னேறினா தமிழ்நாடு முன்னேறிச்சா? ஏன் மத்த ஊர்ல ஊரே இல்லையா? கிருஷ்ணகிரி என்ன, சிவகங்கை எங்க, அரியலூர் எங்க, எத்தனை ஊர் இந்த மாதிரி, திருநெல்வேலி எங்க, திருச்செந்தூர் எங்க? அதெல்லாம் என்ன பண்ணீங்க? எல்லாத்துக்கும் சேர்ந்தது தானே வளர்ச்சி. சும்மா 2 ஊர் வளர்ந்தாலும் அந்த ஊரை மட்டும் காட்டிட்டு தொழில் வருதுன்னா மெட்ராஸ்லயே உட்காந்து எல்லாரும் சாக முடியுமா என்ன? எல்லாரும் பிழைக்கிறதுக்கு மெட்ராஸ் வந்தே தான் ஆகுமா என்ன? பிரசந்தனே சென்னையிலுமே வடிகால் வாரியம் எதுவுமே பண்ணலையானே, மழை காலத்துல தள்ளாடி தானே இருக்கு. அது இப்ப பாரு தம்பி, விடுவானு பாரு. உனி வந்துரு மழை லேட் ஆகுது, வரல என்ன நடக்க போதும் இந்த வாட்டி மழை லேட் ஆகுது. அது எனக்கு புரியல பிரசாந்த் ப்ரோ. 98% நானுங்க, அதுக்கப்புறமா வந்து இன்னும் 20% பாக்கி இருக்கு. பிரகதீஷ் வாழ்க்கையிலே வானிலை ஆய்வாளர் வந்து திமுக வானிலை ஆய்வாளர், அதிமுக வானிலை ஆய்வாளர்னு வந்து பாத்திருக்கேன் நீங்க வாழ்க்கையிலேயே? அதாவது உலக வரலாற்றிலேயே நீ திமுக காரன் வந்து வானிலை ஆய்வாளர் கேட்டீங்கன்னா 2-3 செட்டப் செல்லப்பாக்கள் இருக்கானுங்க. போன தடவை பேசுனா பார்த்தீங்கன்னா உலகம் காணாத மலை அப்படின்னானுங்க. அது என்ன செட்டப்னா, அப்பத்தானே நீ எத்தனை மழை வந்து கேட்க மாட்டீங்க, நீ கம்முனு போங்க சரியா? நீ உடனே அப்புறம் என்னங்க ஐஎம்டி வந்து இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் உலகம் காணாத மலையில தம்பி வெறும் 20 சென்டிமீட்டர் மழை தான் அப்படிங்குது. என்ன 20-25 சென்டிமீட்டர் ஒரே இடத்துல 30 சென்டிமீட்டர் பேசிருக்குது. நீங்க அவன் சென்டிமீட்டர் சொன்னா கம்மியா இருக்குது, மில்லிமீட்டரா மாத்துறது 300 மில்லிமீட்டர் அப்படிலாம் 3000 நேனோ மில்லிமீட்டர் அப்படிங்கிறது என்ன எப்படி
நீ இவனுக்கு நெரேட்டிவ் பாத்துக்கணும். இல்ல அதாவது எங்க என்னன்னா சிடிஆர் அண்ணா இன்டர்வியூல தான் சொன்னார் ஒரு வாட்டி, இவங்க எப்ப சதவீதம்னு ஆரம்பிக்கிறானுங்களோ அப்பவே ஃப்ராடுன்னு அர்த்தம், முழுசா எதுவுமே பண்ணலன்னு அர்த்தம், நீ 70 அதை விட முடிச்சிட்டோங்கிறது. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்துருக்கிறான். இவனுக்கு பாக்குறானுங்க கள்ளச்சாராயம் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்ட்டு எப்படா மாத்துறானு விஷ சாராயம். கள்ளச்சாராயம் விஷமா தான் இருக்கு வேண, அது எங்களுக்கு தெரியாதா? விஷ சாராயம் மறுத்தி அப்ப விஷம்னா என்ன விஷம் கலந்தானுங்களா? கள்ளச்சாராயம் கள்ளத்தனமா காய்ச்சின சாராயம் அது அதானே. ஏன்னா கள்ளச்சாராயம்னு சொன்னா நீ அது பூரா வெளியில வர்ற, ஏன்னா அது சொல்ல முடியாது இல்லையா? அப்ப விஷ சாராயம் விஷ விஷ அப்படின்னு எல்லா ஸ்பிரிட்ங்கிறது முறைகேடுங்கிறது. அதாவது கிட்னி முறைகேடு. என்னடா முறைகேடுன்னு வயிற்றுக்குள்ள விட்டுட்டு வந்து என்ன வரவு செலவு கணக்குல வந்து முறைகேடு பண்ணுவானா? ஏடா 10 ஒரு ஆர்கனை வெளியே எடுத்திருக்கிறீங்க, முறைகேடு. அது திருட்டு நீங்க சொல்லக்கூடாது. அதை விட ஹைலைட் 17 கோடிக்கு பாலம் ஒண்ணு கட்டினானுங்க என்ன திருவண்ணாமலையில. அதாவது கின்னஸ் வரலாற்றுல இடம்பெற வேண்டிய பாலம். அதுக்கெல்லாம் அடியில வந்து பேஸ் பீம்லாம் இருக்கு, அதெல்லாம் எதுவுமே வைக்கல போல. இந்த நம்ம இந்த ஐஸ் குச்சியில பண்ணுவோம்ல, இந்த புளியார் இதெல்லாம் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல, சும்மா இந்த பழைய இந்த களிமண்லாம் வச்சு பண்ணுவோம், அந்த மாதிரி எதை பண்ணிட்டானுங்க போல. பண்ணி அந்த பாலத்தோட ஓப்பனிங் செரிமனி இருக்குது, ஏதாவது மிஸ் பண்ணாம போய் பாருங்க. என்ன ஒரு 25 கார் இல்ல இங்க திருவண்ணாமலை. அது தம்பி நான் திருவண்ணாமலை தான் ஹைலைட் தம்பி. டெம்பிள் ரன் பாலம் உனக்கு தெரியுமில்ல? டெம்பிள் ரன்ல போன வருஷம் முடிஞ்சிருக்கும்ல. 6 பேர் வரானுங்க பாத்தீங்கன்னா, வண்டியில பூரா வந்து ஸ்லோ மோஷன்ல இறங்கி அதுக்கு ஒரு 20 ரீல்ஸ் போட்டு ஊன்னு சொல்ற திருப்புறானுங்க பத்துக்க. என்னடான்னு பார்த்தா அடிச்சுட்டு போயிருச்சு. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தானுங்க, அதுதான் உலகத்திலே ஹைலைட். என்ன தெரியுமா? நாங்க 50,000 கியூசெக்ஸ் தான் தண்ணி வரும்னு நினைச்சோம், அது ஜாஸ்தியா வந்துருச்சு, நாங்க என்ன பண்றதுன்னு. டேய் என்னன்னா இவனுக்கு தான் அறிவார்ந்தவனுங்க இல்ல, அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற அணையுடைய கொள்ளளவு வந்து அது 2 லட்சம் கியூசெக்ஸ் அதுல வெளியே தண்ணி எடுத்தோட்டா. அப்ப நீ பாலம் தண்ணி கட்டணும், 2 லட்சம் கியூசெக்ஸ் கட்டணும், இல்ல அதுக்கு மேல கட்டணும். இவனு என்னன்னா எப்படி இருந்தாலும் அந்த அணையில தண்ணி வராது, வந்தாலும் இன்னொரு 50 வருஷம் கழிச்சுதான் வரும். அண்ணாமலையார் என்ன பண்ணாரு, டே தம்பி ஓ நீ எனக்கே அப்படி கல்தா கொடுக்குறியா அப்படின்னு மலையை திருப்பி விட்டு கரெக்டா அந்த பாலத்து மலையை விட்டாரு. அந்த பாலத்தான் வந்து அதாவது இது விளையாட்டா சொன்னாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா, கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துலயும் கை வைக்கிறாங்க. இப்போ அந்த பாலம் நல்வாய்ப்பா யாரும் போகல, எதுவும் பண்ணல. ஒரு 100 வண்டி மேல நின்று இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? ஒரு ஊரோட டிராஜடிங்க அது. எந்த தவறுமே செய்யாம ஊத்தங்கரை ஏரியா திருவண்ணாமலை இருந்து வர தண்ணி தானே அது, ஊத்தங்கரை வழியா போவோம். அந்த டைம் வந்து வெள்ளம் அடிச்சு போய் ஒரு 2-3 டிராவல்ஸ் எல்லாம் கவுந்துருச்சு. அதுல வந்து போன வருஷம் வந்து தூக்கிட்டு போச்சு ப்ரோ. கிருஷ்ணகிரி பக்கத்துல அப்படியே உள்ள அது வந்து திருவண்ணாமலை இருந்து அந்த சைடு வர தண்ணி. இல்ல நான் கேக்குறேன், கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து கலைஞர் ஐயா தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான பாலங்கள், இன்னைக்கு ஜெமினி பாலம் வரைக்கும் அவர் தான் கட்டினார். அதெல்லாம் எப்படி நிக்குது? அன்னைக்கு குறைஞ்சபட்ச ஊழல் தான் இருந்துச்சு. மக்களுக்கான கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறப்ப 2 பேருமே கை தொட மாட்டாங்க, ஸ்ட்ராங்கா நிற்கும். பாலங்கள் எல்லாம் மெட்ராஸில் நிற்கிற பாலங்கள்லாம் பாரு, ஐயா ஸ்டாலின் வந்து மேயரா இருக்கிறப்ப கட்டின பாலங்கள், அதெல்லாம் எப்படி கரெக்டா நிக்குது? என்ன பிரச்சனைனா கீழே பாக்குறதுக்கு கண்ட்ரோல் பண்ண ஆளே இல்லை, இவங்களை பேசுறதுக்கே ஆள் கிடையாது. அப்ப இது என்னன்னா எல்லாரும் ஜனநாயகமா கேள்விதான் கேட்கறீங்க. விஜய் அதான் பண்றாரு. விஜய் என்ன வந்து உங்களை என்ன காமெடி பண்றாரா? ஒண்ணும் இல்ல. அவர் என்ன மக்கள் இஷ்யூ தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் இல்ல ப்ரோ. மக்கள் இஷ்யூ கூட்டத்துல பண்றது இல்ல. அதுக்கு என்னன்னா நான் கேக்குறேன், அதுக்கு என்னன்னா அது விஜய் வந்து மனசுல இருந்து பேசணும். 1.5 மணி நேரம் பேப்பர் பார்க்காம பேசணும். சரி பேசுனா தமிழ்ல நாளைக்கு பேச, சரி நான் பேச சொல்றேன். இல்ல அது விட்டுரு. நான் என்ன சொல்றேன், நான் ஒண்ணு சொல்லட்டா, ஒரே ஒரு பாயிண்ட் மேக் பண்ணிக்கிறேன். விஜயண்ணா ஒரு பேப்பர்ல இருக்கிறத படிச்சுட்டு பார்க்காம எவ்வளவு மணி நேரம் பேச முடியும்ன்ற கேப்பபிலிட்டி தமிழ்நாட்டுக்கே தெரியும். கத்தியில பேசுற மாதிரி பேசி ஒரு புள்ளி வர சொல்லி டைலாக் பேசி ஸ்கோர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதுக்காக அவர் இங்க வரல, அவரு கன்சிடர் பண்றாரு. இல்ல ஹரிஷ், நான் என்ன கேக்குறேன், ஏடா இது என்ன பேச்சு போட்டியா? நீங்க என்ன இது என்ன ஸ்கூல் பேச்சு போட்டியாடா? மேல ஏறிட்டு ஏய் இங்க பாத்தீங்கன்னா ஏய் அங்க பாத்தீங்கன்னா வந்து கையெழுத்து நெஞ்சில் டும் அடிச்சு கைதட்டு வாங்க. இல்ல பிரசன்ட் ப்ரோ ஒருத்தர் மாதிரி கட்டுக்கதை சொல்றாங்க, நம்ம பாட்டு கதையா அளந்து விடலாம். பேப்பர் பார்க்காம என்ன கதைனாலும் அளந்து விடலாம். ஆனா டேட்டா வைஸ் இல்லங்க, அவங்க ஜெயலலிதா வந்து பேப்பர் பார்த்தா படிப்பாங்க. ஏன்னா தான் பேசுற விஷயம் வந்து பொதுமக்களுக்கு போய் சேருது. மீடியா அவ்வளவு பேர் கவர் பண்றாங்க. சொல்ற விஷயங்களை வந்து தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு ரெஃபர் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப அரியலூர் ரெண்டு விஷயமா சொல்றாங்க. இல்லங்க ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒண்ணு வந்து அண்ணே பேப்பர் பார்த்து படிச்சா பேப்பர் பார்த்து படிக்கிறேன்னு சொல்றாங்க, பேப்பர் பார்க்காம படிச்சா சினிமா டைலாக் பேசிட்டு போறாரு அப்படின்றாங்க. 2 விதமாவும் பேசுறாங்க. இங்க குத்த வச்சுட்டு நாளே பேர் தான் மக்கள் அதெல்லாம் பேசல, பொதுமக்கள் அதெல்லாம் பேசல. பொதுமக்கள் ரெடி ஆகுறாங்க. அதுக்கு சாட்சியே இன்னைக்கு வந்து திமுக மாநாட்டுக்கு வந்து கூட்டம். நீங்க அவ்வளவு வந்து உங்களுடைய பணபலம் படைபலம் யூஸ் பண்ணியிருந்தா நீங்க நம்பியிருக்கலாம்.
ஏன் நம்மளுக்கு மக்கள் இன்ட்ரெஸ்ட் போச்சுங்க. ஏன்னா அவன் வாழ்வாதாரத்துக்கே தவிச்சுட்டு உட்காந்துருக்கிறான். கரூர்லாம் மக்கள் அந்த நிலைமை இருக்காங்க. இப்ப செந்தில் பாலாஜி கூப்பிட்டு ஒரு பேக் கொடுத்துட்டு வாங்க, செந்தில் பாலாஜி அண்ணன் போட்டிருக்கிற செருப்போட அந்த செருப்பு இருக்குல்ல, 2 செருப்பு இது சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வருஷமே ஆகும். நீங்க வாழ்ற வாழ்க்கையில வந்து உண்மையாலுமே ராஜாக்கள் மாதிரி வாழ்றீங்க. அந்த கால் வந்து ஏசிக்குள்ளேயே இருந்து ஊறி அப்படியே வெள்ள விளையே நிக்குது. சூரியனையே பார்க்காத ஒரு வாழ்க்கைங்க. சூரியன் சின்னத்துக்காண்டி நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க என்ன? அப்போ நீங்க என்னது, உங்களுக்கு என்ன காமன் மேனை பத்தி என்ன தெரியும்? சும்மா வெளியில போறது, அப்படியே ஏசில இருந்து இறங்கி போய் வணக்கம் போடுறது. செந்தில் பாலாஜி களத்துல என்ன பண்ணாரு? போன தடவை களத்துல என்ன பண்ணாரு எங்களுக்கு நல்லா தெரியும். எங்கெங்க கொலுசு வந்தாரு, என்ன பண்ணாருன்னு நல்லா களத்துல போய் அப்படியே நான் அப்படியே களத்துல போனோம். ஐயோ அண்ணா செந்தில் பாலாஜி வந்தாரு, அதனால ஓட்டு போட்டேன்னா செந்தில் பாலாஜி அண்ணா என்ன கொடுத்தாரு, அதுக்கானதான் ஓட்டு போட்டாங்க. என்ன அண்ணா நல்லா செய்வாரு, அதுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜியாலே இன்னைக்கு கூட்டத்தை கூட்ட முடியலையே. இல்ல அதுதான் பிரதர். இது ஏன் அப்படின்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க. FDFS பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து கமலா தியேட்டர்ல ஏதாவது மொக்கப்பட FDFS போடுவாங்க சரிங்களா. அவன் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவான், எப்படி இருந்தாலும் அவனுக்கு தெரியும் எவனும் வரமாட்டான்னு. அந்த ஹீரோ எவனாவது பாத்தீங்கன்னா ஏதாவது ரியல் எஸ்டேட் ஓனர் பையன் எவனாவது இருப்பான். சரி என்ன பண்றது, ஐயோ அவன் என்ன பண்ணுவான், எனக்கு 500 பேர் உள்ள நான் கோச்சுக்குவேன் அப்படிங்குவான். என்ன ப்ரொடியூசர் என்ன பண்ணுவான், ஐயோ இந்த நாய் பேரை கோச்சுக்குவானே, ஏன்னா அவங்க அப்பா கிட்ட இவனுக்கு ஒரு பிசினஸ் டீல் இருக்கு. அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, என் பையன் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணினா உனக்கு அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இருப்பாரு. சரி எடுத்து தொலைறன்னு எடுத்துட்டு போய் அப்ப என்ன பண்ணுவாங்க, செட்டப்பா இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பூரா கூட்டிட்டு வருவாங்க. ஆளுக்கு 750 ரூபா கொடுத்து வருவாங்க. சரியா, 750 ரூபா பிரியாணி என்ன கேட்டாலும் கூட்டு வருவாங்க. செட்டப் பண்ணி ஒரு 200 பேர் கூட்டு வருவாங்க. அவனை என்ன பண்ணுவான், ஒரு சிங்கப்பூர் எந்திரிச்சு போயிடுவான். நீங்க எந்த அப்பா பையனை பத்தி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணு தோணுது. இல்லங்க, நான் இது வந்து ஓப்பனா ஒரு படத்துல இன்டர்வியூல பார்த்த காட்சி இது, அதை சொல்றேன் நான். ஐயோ என்னைய வெளில வர்ற அப்படின்னா தலை 750 ரூபா கொடுத்தாங்க தலை, அவரோட படமா தான் இருக்கும். இல்ல இல்லங்க ஏங்க கம்மன் இருங்க, நீங்க மட்டும் கதை இழுத்துட்டுறாதீங்க. 3 சீன் மேல பார்க்க முடியல தலன்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பூரா வெளில வந்துட்டானுங்க என்ன. சோ அதனால படம் மொக்கையா இருந்தா நீங்க 750 ரூபா கொடுத்தாலும் சரி, பிரியாணி கொடுத்தாலும் சரி, அதை முழுசா பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு புல் இல்ல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. உண்மைதான். நீ திமுக மாநாட்டுக்கு வரதுக்குலாம் நீங்க 30 மில்லியன் நிறைய பேருக்கு தெரியாது. நம்பர் 1 அது வேற விட்டுருங்க. மக்களுக்கு ஜெனரல் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்க என்னதான் நிர்வாகிகளை கூப்பிட்டாலும், எத்தனை பேர் லாரியில வச்சு கூப்பிட்டாலும், பொதுமக்கள் இன்ட்ரெஸ்ட்னா வந்து நின்று கேட்பான், என்ன பேசுறாருன்னு கேட்பான், என்ன அவங்க வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றாங்கன்னு கேட்பான். திருப்பி என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். புதுசா ஒண்ணும் இல்லைங்கிறது மக்கள் வந்து டயர்ட் ஆயிட்டாங்க. அதோட வெளிப்பாடு சொல்றேன். இல்ல அதாவது நம்ம ஒத்துக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பேசி ஆட்சி பிடிச்ச கட்சி தான் திமுக. அது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட நீ 2 மணி நேரம் பேசிட்டு நீ 4 மணி நேரம் பேசுற. என் வார்டுல ரோடு தோண்டி போட்டு கிடக்குது, தண்ணி வர்றது இல்ல, உன் பேச்சை கொண்டு போய் எங்காவது போடுறான்னு தான் சொல்றாங்க எல்லாரும். எனக்கு என்னடா நீ பண்ணன்னு தான் மக்கள் கேட்கறேன். எல்லாமே அட்வர்டைஸ்மென்ட்ல மட்டும் தான் இருக்கு, ரியாலிட்டில. சோ எனிவேஸ் நன்றி ஹரிஷ், thank you for giving me opportunity. கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் இத பதில் சொல்லிட்டு போயிருங்க. சொல்லுங்க. அரசியல் தெரியாத கூட்டம் அப்படிலாம் சொல்றாங்க. அரசியல் தெரியாததான் நல்ல அரசியல். அரசியல் தெரியாததான் நல்ல அரசியல். ஏன்னா அரசியல் ரொம்ப தெரிஞ்சா அவன் விஷமாயிருவான், அவன் மிருகமாயிருவான். அதுவும் தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப தெரிஞ்சா அவன் மிருகமாயிருவான். இன்னசென்ட்டா அரசியல் தெரியாம மக்களை பத்தி யோசிச்சாலே போதும், அதான் நல்ல அரசியல். எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது ஒரு வெங்காயம் தெரியாது எம்ஜிஆருக்கு, ஒன்னும் தெரியாது, பெருசாலாம் ஒன்றும் தெரியாது. ஆனா ஒன்னே மட்டும் தெரியும், மக்களுக்கு நல்லது செய்யறது. அதனாலதான் எம்ஜிஆர். மக்களுக்கு நல்லது செய்யணும். எப்பவுமே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வச்சா ஃபர்ஸ்ட் கேள்வி ஒன்னே தான் கேட்பாரு, இது ஏழைகளுக்கு பிரயோஜனமாகுமா ஆகாதா, அது கேட்பா. அப்படி ஆகுனா பண்ணு அப்படிங்குவார். அவருக்கு வர சொல்றது தெரியாது. அவர் மேலே நிறைய குறைகள் நீங்க சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பொன்மனச்செம்மல் ஏன் அழிக்க முடியாத ஒரு இதோட நிக்கிறாரு. மேட்டர் என்னன்னா, கான்சியஸ் வந்து ரொம்ப கிளியர். நிறைய பேர்த்த வாழ வைக்கணும்னு நினைச்சா அப்படி அந்த நல்ல எண்ணம் தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைவரா வச்சுட்டே இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி, இவ்வளவு இதையும் தாண்டி. அவ்வளவுதான் அரசியலுக்கு தேவை. ரொம்ப எதுகை மோனியா, சிலப்பதிகார, சேவக சிந்தாமணி, பூரா தொல்காப்பியம் பூரா படிச்சுட்டேன் நானு, ஐயோ எனக்கு தெரியாத செய்யுளே கிடையாது, நீ 4 அடியால என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, டேய் இதெல்லாம் சரிடா, 2வது வார்டுல குப்பை இல்லடா, என்னடா பிரச்சனை அப்படின்னா, டே நீ 4 அடியார்ல 4வது வரை உனக்கு தெரியுமா தெரியாதா, எங்க கொள்கை என்ன தெரியுமா, திராவிட சித்தாந்தம் நீ வச்சுக்கலாம். இல்ல நீங்க வா, நானும் வா, இங்க வா, நானும் 3/4 மணி நேரம் சித்தாந்தம் பேசுறேன், அந்த குப்பை மட்டும் அல்றா, அது வண்டி வராதுங்க. ஏன் அதுங்க ஊழலுங்க. சரிடா, அப்ப உங்க கொள்கை என்னதான் சொல்லி தருது, உங்க கோட்பாடு என்னதான் சொல்லி தருது, மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிறதாண்டா உங்க கொள்கை கோட்பாடு. அப்ப உங்க கொள்கை கோட்பாடெல்லாம் நல்லபடியா விட்டோம் நொட்டி தொலைந்தீங்கன்னா எங்களுக்கு குப்பை வண்டி வந்திருக்கு மேடா, குப்பை தொட்டியாவது வச்சிருப்பீங்களே. அப்ப ஒண்ணும் இல்ல, அப்ப வெறும் வெங்காயத்தை போட்டு மென்னுட்டு மக்களுக்காக நீ நின்னு இருக்கணும்ல. அததாங்க சொல்ற. இங்க வந்து என்னன்னா சமத்துவம், சமூக நீதி, அது நீங்க அந்த குப்பை அடிக்கிற இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கியூபா நாட்டுக்கு வந்து ஒரு நடத்துறானுங்க. நீ மெட்ராஸ்ல
கியூபாவுக்கு ஆதரவா ஒரு மாநாடு போட்டானுங்க மேடை. கியூபா பிடல் காஸ்ட்ரோ அப்படின்ட்டு. ஏண்டா இங்க குப்பையல்றவன் பாடாத பாடுபட்டு அங்க ரிப்பன் பில்டிங் முன்னாடி நின்று இருக்கிறான். இவனு பிடல் காஸ்ட்ரோக்கு ஆதரவான். அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்ட்டு இருக்கானுங்க மேடையில. ஏண்டா இங்க படாத பாடுபட்டு மக்கள் அந்த உட்காந்து ஓரத்துல மலையில வெயிலி உட்காந்து அவனுக்கு என்னடா வர்ற சம்பளத்தை வர்ற விடுங்கடான்னு போராடுறான். அங்க போக மாட்டானுங்க. பார்த்தா பிடல் காஸ்ட்ரோ அங்கதான் போகணுங்க. பிடல் காஸ்ட்ரோ, ட்ரம்ப், மார்க் ஜக்கர்பர்க் அங்கதான் போகணும். இது எல்லாத்தோட அடிச்சு வேன்ல ஏத்தனாங்கண்ணா. அது கடைசி நல்லா உங்களை விட ஒரு ரிவ்யூவர் இருக்காருன்னா அது பெரியவர் தானே, அங்கிள் தான். அவரு படம் பாக்குறாரு, மக்களை பார்க்காம படம் பாக்குறாரு. உங்களை விட ஒரு நல்ல ரிவ்யூ பண்றாரு. ஐயா எனக்கு போட்டியே வந்துட்டாரு, நான் விட மாட்டேன். நான் ஸ்ரீலங்கா. ஓகே, சோ நண்பர்களே நன்றி. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஹரிஷ். எல்லாருக்கும் நன்றி. பேசுங்க, ஒரு தேங்க்ஸ் மட்டும். சூப்பரா வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து. அண்ணா பத்தி சூப்பரா பேசுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. இல்ல நான் என்னன்னா இது எல்லாமே நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஈக்குவேஷனோ பேமெண்ட்டோ ஒரு வெங்காயம் கிடையாது. ஒரு தமிழர்காண்டி நிக்கிறான். அவன் தப்போ ரைட்டோ தைரியமா நிக்கிறான். அவனுக்கு பின்னாடி இதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஐயோ நின்றுக்கலாமேன்னு சொல்ற ஆள் நான் கிடையாது. நான் கமல் சார் வந்தப்போ கமல் சாருக்காண்டி நின்னேன். அவர் நம்மளுக்காண்டி நிக்கல போயிட்டாரு. ஆனா அவருக்காண்டிலாம் நான் நின்னேன். கடைசி வரைக்கும் அவர் எலெக்ஷன் பண்றப்ப நான் உட்காந்து பிரச்சாரம் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். வீடியோ போட்டேன், பிரச்சாரம் பண்ணேன். என்ன அப்போ தமிழன் வர்றப்ப நான் தமிழனா போய் நான் கூட தான் நிற்பேன். அப்படிதான் நிற்பேன். ஆமா, இப்ப என்ன உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய அரசியல் அறிவு எங்களுக்கு தேவையில்லை. நல்ல மனுஷன் இருந்தாலும் ஜெயிச்சாங்களுக்கு நல்லது பண்ணுவார். இவ்வளவுதான் மேட்டர். காசு வாங்கலன்னு போய் சொல்லாதீங்க. இல்ல காசு வாங்கலன்னு போய் சொல்லாதீங்க பிரசாந்த் ப்ரோ. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு இது வாங்குனீங்களா? விஜய் சொல்லிடுறானுங்க. ஆமா அண்ணா அண்ணன் ஏதோ காசு தந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்க வேண்டியது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த 17ல இருந்து அப்படியே வச்சிருக்கீங்க போல, அதனால இவ்வளவு விசுவாசமா இருக்கீங்க அப்படின்றாங்க. இவங்களுக்கு உண்மையான பாசம் என்னன்னே தெரியாது பிரதர். அதனால உண்மையான விசுவாசம்னால என்னன்னு தெரியாது. அதனால விட்டுருங்க. சரி, குட் நைட் ஆல். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.